ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூத் விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அகெயின் உங்களை மறுபடியும் இதே மாதிரி லாங் வீடியோவில் சந்திக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவ்வளோ சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ விலாக்கான ஒன் டே விலாக் தான். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நான் ஸ்கின் கேர் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்கின் கேருக்கு நான் இப்படி தான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் இதை நான் ஃபாலோ பண்ணவே மறந்துட்டேன். ஸோ விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் காஃபி தூள் வீட்டில் என்ன மாதிரி காஃபி தூள் இருந்தாலும் சரி, ப்ரூ காஃபி, சன்ரைஸ் காஃபி, அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் இருந்தால் போதும். நான் லூஸ் காஃபி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் போட்டுக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் தேன் இருந்துச்சுன்னா தேன் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்மெரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கிள் ஃபார்மில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நேச்சுரலாக கூட விடுங்க. விட்டதுக்கப்புறமா நல்லா காஞ்சிடும். காஞ்ச அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்போவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். டேன் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும். க்ளோயிங்காக ஸ்கின் நல்ல க்ளோயிங் கொடுக்கும். நம்ம கழுத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஈவனாக இருக்கும். ஃபேஸ் நம்ம ஒரு கலராக தெரியாமல், கழுத்து ஒரு கலராக தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ எந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுறீங்களோ கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸை பாருங்கள். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கொஞ்சம் டேன் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பி தூங்கிட்டே இருந்தான். அந்த கேஃபில் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளித்து முடிச்சதுமே உடனே ஃபேஸ்க்கு நான் ரோஸ்மெரி வாட்டர் தான் போடுவேன். எப்போவுமே நான் ரோஸ்மெரி வாட்டர் போடுவேன். அது நல்லா நம்மளுக்கு ஸ்கின் க்ளோயிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் நிவ்யா என்னோடய ஃபேவரட். ஸோ அதை நான் மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணிவிட்டு கை காலுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு லிப் பாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்க போகும்போது நான் ஒரு ஜெல் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு தலையை விரித்து போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஏன்னா டெலிவரிக்கு முன்னாடி பரவாயில்ல, டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஈரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் தலையை நல்லா ஆற்ற விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஒரு 2 o'clock ஆகிடுச்சி. ஸோ லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. அது கூட குருமாவும் சேர்த்து பண்ணியிருந்தோம். அதுவும் கூட சேர்த்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கியாச்சு. ஸோ ஈவினிங் கிட்ட பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சர்லாக் தம்பிக்கு பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 அப்படி இல்லாட்டி ஒரு கை அளவுக்கு ஆல்மண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours இல்லைனா 3 hours நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. தட்டில் போட்டு நல்லா ஃபேன் காற்று அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு சன்ரைசஸில் கூட ஆற விட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆற விட்டாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக ஆறிடும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும்.
இதே மாதிரி என்னோடய லாங் vlog பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்து மேலே லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக்கும் கொடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைக்காதீங்க, நல்லா சாஃப்டான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கஞ்சி செஞ்சு ஊட்டும்போது சர்லாக் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. 9 மந்த் பேபி அப்படி இல்லாட்டி 6 மந்த் பேபிக்கு இந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் சர்லாக் ஊட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய பேபிக்கு வந்து நான் 6 மந்த்லேருந்து ஊட்டலைங்க, உண்மையாகவே சொல்லிடுறேன். ஸோ வந்து 7 மந்த் இப்போ ஆகுது அவனுக்கு. 7 மந்த் இல்லை, சாரி 8 மந்த் ஆகுது. ஸோ இப்போ இருந்து தான் அவனுக்கு நான் ஊட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்தான். ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து இந்த விலாகில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் பேபிக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஹோம்மேட் சர்லாக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிங்க. நல்லா வந்து வைட்டமின்ஸ் இருக்கும். ஸோ நல்லா அவங்க வந்து சீக்கிரமாக வந்து ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு சாப்பாடாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. அவனுக்கும் சர்லாக் செஞ்சு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு இருக்குங்க, த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் தம்பிக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. இந்த vlog எடுத்தே எவ்வளோ நாள் ஆச்சு, பட் வந்து எனக்கு இதை எடிட் பண்ணி போடவே எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்து எடிட் பண்ணி இதை போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீனாக இல்லாமல் இருந்தது. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சு விட்டுட்டு சரி ஈவினிங் போல் மஷ்ரூம் வந்து வாங்கி வந்திருந்தாங்க என்னோடய மாமியார். ஸோ அவங்களுக்காக மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ண சொன்னாங்க. நான் வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் முடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் 2 லவங்கம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 2 தக்காளி இருந்தால் போதும். கொஞ்சமாக ஊற வச்சுருந்த முந்திரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் முந்திரி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் காய போட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த விழுது வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி மஷ்ரூமை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொன்னிறமாக கிடைச்சிடும். ஒரு நீல வாக்கில் வெங்காயம் வந்து அரிஞ்சு பொடியாக அரிஞ்சிக்கோங்க. அது கூடயே வந்து நல்லா தாளித்து விட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கொத்தமல்லி அது கூடயே கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நிறைய நேரம் வந்து வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கிரேவி பதத்துக்கு வரும். தேவைப்பட்டால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அது கூடயே சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த மசாலா வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் போட்டுட்டு குழம்பு தூள் போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு வர வச்சுட்டு காளானை வந்து தூக்கி போட்டுட்டேங்க. அவ்வளோதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சி. ஸோ வந்து நம்ம சப்பாத்திக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடும்போது நல்லா வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான். அவனுக்காக ஒரு விளையாட்டு பொருள் வாங்கியிருந்தேன். டாய்ஸ் ஒன்று வாங்கியிருந்தது, அவன் வந்து விளையாடுவான் அப்படின்னு வாங்கியிருந்தேன். பார்த்தா அவன் தூங்கிட்டு இருந்தான். அந்த சவுண்டே அவனுக்கு வந்து அதிகமாக வரும்னு சொல்லி யானையில் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. பட் அந்த சவுண்டுனால எழுந்துப்பானோ அப்படின்றதுனால யானையில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வேறு எங்கேயாச்சும் நம்ம கட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே கட்டுறதுக்கு இடம் இல்லைங்க. ஸோ அதனால் சரி அவன் கையிலே வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் கையிலேயே கொடுத்தாச்சு. நல்லா இருந்தது. நானும் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடிட்டு இருந்தேன்.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.